சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் குளம் போல தேங்கியுள்ள மழை நீரால் வியாபாரிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்கிட கேட்போம். சுரேந்தர், வணக்கம். தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் சொல்லுவது என்ன? நீரை அகற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கா? வணக்கம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திடீரென எதிர்பாராத விதமாக கனமழையானது கொட்டி தீர்த்து வந்தது. இதனால் சாலையின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் குளம் போல் குறிப்பாக தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி கோயம்பேடு மார்க்கெட்டை சுற்றியுள்ள தண்ணீர் தேங்கியுள்ள காட்சி. 1 மணி நேரம் பெய்த கனமழைக்கு கோயம்பேடு மார்க்கெட் பகுதி முழுவதையும் சுற்றி தண்ணீரானது முழங்கால் அளவிற்கு தேங்கியுள்ளது. இதனால் குறிப்பாக காய்கறி மற்றும் மலர் அங்காடி பகுதிகளில் தேங்கிய மழை நீரால வியாபாரிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றனர். குறிப்பாக மழை நீருடன் சேர்ந்து கழிவு நீரும் குளம் போல் தேங்கி இருப்பதால வியாபாரிகள் நடந்து செல்ல முடியாமல் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக புகார் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக 1 மணி நேரம் பெய்த மழைக்கே இந்த மழை நீரானது முழங்கால் அளவிற்கு தேங்கி இருக்கிறது. பல முறை புகார் அளித்தும் அந்த தண்ணீர்கள் முறையாக தேங்காதவாறு மழைநீர் வடிகால்வாய் அமைக்க வேண்டும் என பல முறை கோரிக்கை வைத்தும் முறையான தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என வியாபாரிகள் வேதனையை தெரிவித்திருக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த பகுதிகளில் கோயம்பேடு மார்க்கெட்டில் உள்ள பகுதிகளை ஆய்வு செய்து இனி வரும் காலங்களிலாவது மழையில் பாதிப்பு ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கின்றனர். தற்போது கோயம்பேடு மலர் அங்காடி, காய்கறி அங்காடி உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீருடன் சேர்ந்து கழிவு நீரும் கலந்து நிற்பதால் வியாபாரிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சுரேந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.